ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்கிற சீசன்ல இருக்கிறோம். டிசம்பர் 25ஆம் தேதின்னு சொன்னாலே அது கிறிஸ்மஸ்னு சர்வதேச அளவுல எப்பவோ யாரோ தீர்மானிச்சாங்க. அது ஆமோ இல்லையோ கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை பைபிள்ல இல்லை என்று அதிகமாக வாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அன்றைய தினமே பிறந்தார்னு எங்கேயும் ஆதாரங்கள் இல்லை. ஆனா நிஜம்தான், டிசம்பர் 25 ஒரு பேகன் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கூட அது எல்லாருக்கும் நினைவாக இருக்கும்படிக்கு ஆதி சபையிலே ஆரம்ப நாட்களிலே இந்த நாளை கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியா நிர்ணயிச்சாங்க. நம் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று, அவர் இந்த உலகத்துக்கு வந்த தேவ குமாரன் என்று நமக்காக தன்னையே வெறுத்து பெத்லஹேம் கிராமத்துல பிறந்தார் என்று நம்புகிற நாம் எல்லாரும் அவர் பிறந்த தேதி தெரியாவிட்டாலும் கூட அவர் பிறந்தார் என்ற விஷயம் நாம விசுவாசிக்கிறோம். அவர் உண்மையான இரட்சகர், உலக இரட்சகர், பாவிகளை தேடி ரட்சிக்க வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்தபோது தூதர்கள் வந்து சொன்ன செய்தி அதுதானே. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இவர் கர்த்தராகிய கிறிஸ்து. ஆகவே நாம் சிறு பிள்ளைகள் களி கூறுவதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் நாமும் கூட இந்த கிறிஸ்மஸை ஞாபகப்படுத்திக்கிறோம். பாலனாக வந்த இயேசுவை பாலர்கள் நினைக்கும்படிக்கு, பாலர்களாக ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸும் அவருடைய பிறப்பின் விதத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் சில ஆர்ப்பாட்டங்களை நாம செய்தாலும் அதிலே நாம் மகிழ்ச்சியா இருப்போம். அஃப்கோர்ஸ் ஆரி தேர்ந்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு இது பெரிய விஷயம் இல்ல. நாம கல்வாரி சிலுவையில அவர் செய்த தியாகத்தையும் யாகத்தையும் நினைத்து தியானித்து துதித்து அவரிடத்துல சந்தோஷப்படுறோம். பட் இன்னும் இரட்சகர் பிறந்தார் என்ற செய்தி அறியாத உலகத்துக்கு இந்த நேரத்துல நாம் இயேசுவை பகிர்ந்து கொள்வது நம் கடமை. ஹாப்பி கிறிஸ்மஸ். சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் பிறந்தீர் என்று உலகம் எல்லாம் கூட ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த நேரத்துல சாம்பிரதாயமா இருக்கிறவங்கள ஏதோ பெயருக்கு பண்டிகையாக ஆசரித்து உம்முடைய பிறப்பின் விதத்தை பற்றி தியானிக்காமல் உம்முடைய தியாகத்தையும் உம் அன்பையும் உம்முடைய தாழ்மையையும் நீர் எங்களுக்காக செய்த யாகத்தையும் உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து கொள்ளாம நாங்க பண்டிகையை ஆசரிக்கிறவங்களா இராமல், இயேசு இரட்சகர் என்று, அவர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்கு வந்த இம்மானுவேல் என்று, எங்களுக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து என்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு தெரிவிக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அநேகர் இந்த நாட்கள்ல எக்ஸ்மஸ்னு வைக்கிறாங்க. இது என்ன ஷார்ட்கட்? எக்ஸ்மஸ் என்ன? எக்ஸ்மஸ்னு நம்ம சொல்லக்கூடாது. கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்து ஆராதனை. எக்ஸ்மஸ் என்றால் XYZனா யாரோ ஒருத்தங்கன்னு அர்த்தம். Who did it? XYZ அப்படின்னா யாரோ செய்தாங்க. இன்றைக்கு இயேசுவின் பிறப்பின் நாளை, இயேசுவின் ஆராதனையை எக்ஸ்மஸ் ஆக யாரோ ஒருவரை ஆராதிப்பதாக, எதையோ உன்னை ஆராதிப்பதாக ஒரு அர்த்தமில்லாத விதத்திலே ஆராதிப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதையும் பார்க்கிறோம். சில கிறிஸ்மஸ் ஆராதனைகளில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை ஹைலைட் பண்றது, சில இடங்கள்ல அந்த டான்சஸும் பாடல்களும் நாடகங்களும் கொரியோகிராஃபிஸும் அதன் மேல மனசு வைக்கிறாங்க. அல்லது சிலர் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் செய்து அதிலே சந்தோஷப்படுவது, இப்படி சில சம்பிரதாயங்களுக்கு நம்ம ஒட்டிக்கொள்ளுகிறோம்.
ஆனால் இப்பவும் அப்பவும் எப்பவும் நம் ஆண்டவரை நாம் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சிலுவையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆகவே இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக எனக்காக பரத்தை விட்டு வந்த ஆண்டவரை, அவருடைய யாகத்தையும் நினைத்து அவரை தியானிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரில் ஆனந்திப்பதற்கு இந்த நாளை விசேஷமாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு ஆண்டவர் ஏதோ எல்லாரைப் போல பிறந்தவர் அல்லங்க. அவர் பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்களிலே ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது மட்டுமல்லாமல் எத்தனையோ இருக்கு. அவர் எங்கே பிறப்பார்? பெத்லகேமிலே என்று. அவர் யாருக்கு பிறப்பார்? ஒரு கன்னிகையாகிய ஸ்திரீக்கு. கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவர் பெத்லகேம் என்னும் ஒரு சிறியதான ஒரு கிராமத்திலிருந்து அவர் வருவார் என்று, அவர் மேசியா என்று, இரட்சகராக வரப்போகிறார், மீட்கிறவராக வருகிறார் என்று, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி, மிக முக்கியமாக அவருடைய மரணத்தை பற்றி என்றைக்கோ அநேக தீர்க்க தரிசனங்களிலே பரிசுத்த வேதத்திலே எழுதியிருக்கிறது. அவை எல்லாம் நிறைவேறினது கிறிஸ்துவிலே. நேரம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது அவர் இந்த உலகத்திற்கு மாம்சமானவராய் வருவது நடந்தது. ஆதியிலிருந்து இருந்தவர்தான். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். யோவானின் சுவிசேஷம் 1:1, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:2 வாசித்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசித்தால் அவர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் என்று நாம் அறிய முடியும். அவரை அந்த மாட்டு தொழுவத்திலே வைக்கப்பட்டிருந்த பிள்ளையாக அவரை நாம பார்க்க நினைத்தோம்னா, நாம ரொம்ப பிரிமேச்சூர் போல, சிறு பிள்ளைகளை போல இருப்போம், புரியாதவர்கள் போல இருப்போம். அவர் அவ்வளவாய் தன்னை தான் தாழ்த்தி கொண்டார் என்பதுதான் தவிர, அவர் எவ்வளவு பெரியவரோ, அவர் எவ்வளவு பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரோ, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் விஷயத்த நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நினைவுல வைக்கணும். அவர் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் முன்பதாகவே சொல்லப்பட்டிருந்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு பாலனா இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அவர் ஒரு குமாரனாக, தேவ குமாரனாக தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டார். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவோ நேசித்ததனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மை தந்தருளினார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணமான தேவன், பரிபூர்ணமான மனிதன் என்று நம்ம உணர்ந்து கொள்ளணும். மனிதனாக நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மனிதனாக நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்யக்கூடியவர். அவர் தேவனாக நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். சாத்தானை எதிர்த்தவர், சாத்தானை ஜெயித்தவர், மரணத்தையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட தேவனை எங்கேயாவது எப்போதாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் இந்த உலக ராஜாவாக இருப்பதற்கு வரவில்லை. யூதர்களின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டபோது ஏரோது கலக்கமடைந்தான். என்னை கீழே தள்ளி எனக்கு பதிலாக ராஜா ஆவாரோ என்னமோ. அதற்குதான் அவரை கொல்லும்படி முயற்சி செய்தான். அநேக பிள்ளைகளை கொன்று வீசினான். அன்றைய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பெயரளவில் சாம்பிரதாயமாய் மாறிப்போனவர்கள், ஆவிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறியாத குருடர்களாக, பாரம்பரிய பக்தர்களா இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஆசாரியர்களுக்கு உலகம்லாம் இவர் பின்னாடி போயிடுதே, நம்மளை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்களோன்ற பொறாமைனால அவரை கொல்ல நினைத்தாங்க. அந்த பிலாத்து இயேசுவை கைது செய்த பின்பு அநியாயமான தீர்ப்பை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இவரிடத்துல எந்த பாவமும் இல்லை என்று சொன்னார்.
உன்னை பற்றி நீ பேசு, உனக்கு நான் உதவி செய்ய முடியும் என்று சொன்னா, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை. பரலோகத்திலிருந்து வந்தாலொழிய உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பரத்திலிருந்து எல்லா அதிகாரமும் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ ராஜாவா என்று கேட்டபோது நீர் சொன்னபடிதான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலக சம்மந்தப்பட்டது அல்ல. எஸ், பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு போதித்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொன்னா, அவர் பரலோகத்தின் ராஜா, ராஜாதி ராஜா, சர்வ அதிகாரத்தையும் உடைய ஆண்டவர் என்ற விஷயத்தை, அவர் பிறந்தார் என்ற சந்தோஷத்தோடு கூட அவர் எவ்வளவு பெரியவர் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி இன்றைக்கு நாம நினைவில் வைக்கணும். அவருடைய மகத்துவத்தை பற்றி தியானிக்கணும். அவரின் தோள்களின் மேலே கர்த்தத்துவம் இருக்கும். பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்யும்படி ஆண்டவர் நம்மை ரட்சித்து மீட்கும்படி, தாம் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்மை அவர் ராஜ்யத்தின் வாரிசுகளாய் மாற்றுவார். கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவன் அந்த பரலோகத்தின் அதிபதி சிங்காசனத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர் தான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருடைய நாமம் அழைக்கப்படும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 700 வருஷங்கள் முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை உரைத்தார். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதுவரை உலகத்தில் யாரும் செய்யவில்லை. அவர் முடவரை நடக்க செய்தார், குருடரை பார்க்க செய்தார், ஊமைகளின் வாயை திறந்தார், அவர் செவிடரின் காதுகளை திறந்தார், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எல்லாவற்றையும் விட அவர் செய்கிற அற்புதம், பாவிகளை, உபயோகமற்றவர்களை, பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டவர்களை, வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தவர்களை, பாவத்தினால் கெட்டுப்போனவர்களை மீட்டெடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை, உபயோகமான வாழ்க்கையை கொடுத்தார். அன்றைக்கும் இன்றைக்கும் தான். அவர் இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த இயேசாண்டவர் அதிசயமானவர், ஆச்சரியங்களை செய்கிறவர். அவர் பிறப்பே ஒரு அதிசயம். அவர் எல்லார போல பிறக்கல. கன்னி மரியாளின் கர்ப்பத்திலே பிறந்தார். அவர் மரணம் ஒரு அதிசயம். அவரில் எந்த பாவமும் இல்லை என்று, அவரில் எந்த தோஷமும் இல்லை, அவரில் எந்த குற்றமும் இல்லை என்று தீர்ப்பு தீர்த்த நியாயாதிபதி பிலாத்து படுகோரமான கொடூரமான அந்த மரண சிக்ஷைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது நியாயமா? இதற்கு அர்த்தம் இருக்கா? நம் எல்லாரின் பாவத்தையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். உலக பாவங்களை சுமந்து செல்லும் தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த கல்வாரி மலையிலே நம் பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்தார். பாவமில்லாதவராய் இருந்து பாவிகளாகிய நம்மை மீட்டார் என்பது அவருடைய மரண நேரத்தில் பார்க்கிறோம். அதைவிட அவர் மரணத்தை ஜெயித்து மரணத்தை வென்றவராய் உயிரோடு இருக்கிறவர். ஒவ்வொருவரும் மரிப்பார்கள், ஆனால் திரும்பி எழுந்தவர்கள் யாரும் அல்ல. ஆனால் ஒருவேளை எழுந்தாலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினவர்கள் கூட மீண்டும் மரித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர், அவர் மீண்டும் மரிக்கவில்லை, மரிக்கவும் மாட்டார். அவர் உயிருள்ளவர். அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம், ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் பிறப்பிலே அதிசயம், மரணத்திலும் அதிசயம். அவர் வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை செய்தார். அவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு உன்னதமானது. If you want a counsel, go to Jesus. Kneel down and pray. என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாம அநேகர் அனாவசியமானவங்க கிட்ட ஆலோசனைக்காக போய் இன்னும் மோசமான நிலைக்கு போறாங்க. ஆண்டவர் உன்மேல் தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல ஆசையா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர். அவர் நித்திய பிதா, நம்முடைய கண்ணீரை துடைப்பவர், முதிர் வயதிலும் நம்மை தூக்கி சுமப்பவர். தகப்பன் இறங்குவது போல நமக்கு இரக்கம் செய்பவர். தாய் மறந்தாலும் நம்மை மறக்காதவர், நித்தமும் நம்மோடு இருக்கிறவர். அவர் சமாதானத்தினுடைய பிரபு, சமாதானத்திற்கு கர்த்தர். அவர் சமாதானம் கொடுக்கிறவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துல நித்தமும் வசிக்கிற பாக்கியத்தை கொடுத்தவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்துல பிறந்தார் என்ற செய்தி
இன்றைக்கு நாம் எவ்வளவு தியானிக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவோம், அவ்வளவாய் ஆண்டவரிலே ஆனந்தப்படுவோம், அவ்வளவாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அதிகமாய் உயர்த்தப்படுவோம். இவ்வளவு பெரிய இரட்சகர் பிறந்தார் என்ற செய்தி அறியாதவங்க, இந்த இரட்சகர் எப்படிப்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார் என்று அறியாதவங்க, பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நாம் மரிக்கும் போது அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்கிறார் என்ற விஷயத்தை இன்றைக்கு எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு சொல்லுங்க. முதல்ல நீங்க தியானிங்க, இந்த அன்பை பற்றி பறைசாற்றுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு பண்டிகை வந்ததென்று அலட்டாமல் பண்டிகையில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்னை நேசித்து எல்லாவற்றையும் விட்டு தன்னைத்தான் வெறுத்து இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக யாகமான கிறிஸ்துவனுடைய அன்பை நினைத்து துதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. பாவிகளை தேடி ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தீங்க, சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னீரே, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவுமே உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னீரே. இன்னும் எவ்வளவோ அழிந்து போறாங்கப்பா. எவ்வளவு பேர் ஆண்டவரே பாவத்தின் வலையில சிக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும்படி உம்முடைய நாமத்தை பிரகடனம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக சந்தோஷத்தை கொடுத்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கி உம்முடைய ராஜ்ய வாரிசுகளா செய்து கொண்ட உம்முடைய அன்பை நினைத்து நினைத்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளெல்லாம் எங்கள் வாழ்வெல்லாம் கிறிஸ்து இன்று பிறந்தார், எனக்காக பிறந்தார், என் இருதயத்தில் பிறந்தார் என்ற ஆனந்தத்தோடு நாங்க களி கூறும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்தியாவிலோ எந்த தேசத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாலும் கூட 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்க பட்சத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜெபியுங்க. அற்புதமான அதிசய காரியங்களை கர்த்தர் செய்வார். கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் நியூ இயர் வருது. கிறிஸ்துவனிடத்தில் வந்தவங்க எல்லாரும் புதிய வருஷத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு புதியதொரு வழியில நடக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அந்த சாஸ்திரிகள் வந்த வழியாய் போகாமல் இன்னொரு வழியில போனார்கள் என்று ஆண்டவரிடத்தில் வந்தவங்க அதே பாதையில அதே சூழ்நிலையில போகாம ஆசீர்வாதமான வெளிச்சம் நிறைந்த அவருடைய சத்திய வழியில முன் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு முன் இருக்கிற புதிய வருஷத்துல கொடுப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.